ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இது மாதிரி பைக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் 2 நாளையில வேற வீட்டுக்கு வரணும். ஸோ என்னடி பண்ணலாம், உங்ககிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்போமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, நம்ம கடைக்கு போயிட்டு என்னன்னு கேட்கலாமே. அதுக்கு ரோபோ சொல்றாங்க, இங்க பாருடி, நம்ம சரி போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதிய பார்த்து, 2 பேரும் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னன்னா, ரேவதிக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து வரும், ரேவதி வந்து தனியா போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ ரேவதி சொல்றாங்க, என்னங்க நாங்க 2 பேருமே கோவிலுக்கு போறோம் அப்படின்னு. எதுக்காக போய் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பைக் விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாதுல, அதனால அவங்க வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கோயிலுக்கு தானே போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏங்க அதெல்லாம் வேணாங்க, நாங்க 2 பேருமே போயிட்டு வரோம். ஹீரோ சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வேண்டாம், வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரோகோ சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கார்ல ஏறுறாங்க. அப்ப நம்ம ரோக நேரா ரேவதிய பார்த்து, என்னடி இது, அவருக்கு தெரியாம நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவரே நம்ம கூட வராரே, என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா வேற வழி இல்லக்கா, இப்போதைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி வந்துதான் ஆகணும், அவருக்கு தெரியாம தான் வீட்டை விட்டு வெளியில போக முடியும்னு நினைக்கிறேன். ரோகு சொல்றாங்க, ஆமாடி நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கேக்குறாரு, வேற எங்கேயாவது போகணுமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லங்க வேற எங்கேயும் இல்லைங்க அப்படின்ட்டு. அப்ப ரோகு சொல்றாங்க, போதுங்க நாங்க போயிட்டு வந்துட்டோம், வாடி வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அந்த முருகன் இருக்கான்னு அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த முருகன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, டே என்னடா இது, இவ வெளியில போனா தனியாவே போக மாட்டேங்கிறா, அந்த புருஷன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா, அவ எங்கேயாவது நம்ம தனியா போனாதானே அவளை நம்ம தூக்குறதுக்கு கரெக்டா இருக்கும், இவன் என்னன்னா எப்ப பார்த்தாலும் புருஷன் கூடயே போயிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா நண்பா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவ தனியாவே போக மாட்டேங்கிறாளே, அவ தனியா போனாதானே நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்ட்டு. அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு பைக்ல ஒருத்தர் வராரு டாக்குமெண்டோட. அப்ப முருகன் சொல்றாரு, டே இவன் ஏதோ வீட்டுக்குள்ள போறான்டா, இவனுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல, இவனை நிப்பாற்றா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, எதுக்கு சார் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவன் கேக்குறான், எங்க சார் போறீங்க உள்ளாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த வீட்டுல உள்ளவங்க அவங்க ஹஸ்பண்ட்காக பைக் வந்து சர்ப்ரைஸ் வாங்குறதுக்காக இருக்காங்க, சோ அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஓ அப்படியா, சோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க, நான் வந்துட்டு அவங்களோட தம்பி தான், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சார், அதுக்கு வந்துட்டு கரெக்டானவங்க கிட்ட தான் நாங்க கொடுக்கணும், உங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அவர் சொல்றாரு, யோ என்னையா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட செல்ஃபி எடுத்த மாதிரி சும்மா ஒரு சாதாரண போட்டோ, எடிட் போட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு, இங்க பாரு, நானும் என் அக்காவும் போட்டோ எடுத்தது, இவ என்னோட அக்கா தான், நீ கூட நானும் அக்காவும் தான் வந்துட்டு அக்கா புருஷனுக்காக நாங்க சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணோம் குடு அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்பிட்டு கொடுத்துட்றாரு. உடனே அந்த பையன் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இவரை பார்த்துட்டு, சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் இவர் என்ன பண்றாருன்னா, அதுல ரேவதியோட போன் நம்பர் இருக்கு. அப்போ போன் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கிற ரேவதி வந்துட்டு போன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணதோட இந்த பக்கம் முருகன் பேசுறான், மேடம் இது மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா பைக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னு, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் என் கையில இருக்கு, பக்கத்துல உள்ள இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்க கொடுக்குறோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சார் நீங்க நேரா வீட்டுக்கே எடுத்துட்டு வாங்கல சார், வீட்டுக்கு தானே சார் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுக்கு அவரை சொல்றாரு, இல்ல மேடம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னால அங்க வர முடியாது, நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம். இது கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க சார், இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஸோ அவருக்கு தெரியாம தான் நான் வர மாதிரி இருக்கும், ஒரு 5 minutes லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா. அதுக்கு முருகன் சொல்றாரு, மேடம் உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் வெயிட் பண்றோம்,
நீங்க கொண்டுட்டு மட்டும் வாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, இவரை ஏமாத்திட்டு எப்படி நம்ம போறது, நம்ம எங்க போனாலுமே இவர் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு, நம்ம ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் இவர் வந்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க அக்காவை போய் பாக்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்னடி சொல்லுடி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அவர் வந்துட்டு என்னை சுத்தமா வெளியிலே விட மாட்டேங்கிறாருக்கா, அவர் பாட்டுக்கும் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தான் நான் இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியாம இந்த சர்ப்ரைஸ அவருக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும். இது எப்படிக்கா, அவர் என் கூட இருந்தா என்னக்கா பண்ண முடியும். உடனே ரோக சொல்றாங்க, இங்க பாரு அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் இரு. அந்த மயிலு வேற வெளியில போயிருக்காரு உன் மாமா. சோ இவரை போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ போய் வாங்கிட்டு வந்துரு. இதை கேட்டதும் ஹீரோயின், சூப்பர்க்கா, எனக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ற அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டும் ரோஹிணி வந்து நேரா ஹீரோவை பார்த்துட்டு, இது மாதிரி டேப்லெட் முடிஞ்சு போச்சு, டேப்லெட் வாங்கிட்டு வரீங்களா, சத்து மாத்திரை அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவர் போனதும் இதை பார்த்துட்டு நம்ம ரோக சொல்றாங்க, பாத்தியா உன் ஹஸ்பண்ட நேக்கா எப்படி அனுப்புன பாத்தியா, இங்க பாரு போயிட்டு சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட வாங்கிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும், சரிக்கா நான் போயிட்டு உடனே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ரோகன் நினைக்கிறாங்க, சீக்கிரம் ரேவதி போய் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னா எப்படியாவது இவங்க எல்லாரையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறத அந்த முருகனோட ஃப்ரெண்டு பாக்குறான். பார்த்துட்டு டே நேரா அவர் ஃப்ரெண்டு கிட்ட, டே நம்ம நினைச்ச மாதிரியே அவ வீட்டை விட்டு வெளியில வராடா, அதுவும் தனியா வரா, அவளை தூக்குறதுக்கான சரியான நேரம். இதை கேட்டதும் அவன் சொல்றான், சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயமும் தெரியாம அவங்க பாட்டுக்கும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த அந்த டேப்லெட்ஸை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேரா ரோகிணியை பார்த்து, நீங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து சொன்னீங்கல்ல, இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ரோகு வந்து அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே ரேவதி எங்க, நானும் ரொம்ப நேரமா வந்ததுல இருந்து பாக்குறேன் காணும் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அவ ரூம்ல தான் இருப்பா, போய் பாருங்களேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ரேவதியை காணும். அப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது, கண்டிப்பா நம்மள எங்கேயோ அனுப்பிட்டு ரேவதி எங்கேயோ போயிட்டா, கல்யாண நாள் அன்னைக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டா போல, அவ வெளியில போறது அந்த அளவுக்கு அவளுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு நேரா ரோகிணி கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க, ரேவதி எங்க போனா சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரோகு சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, ரேவதி ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்கா, அது என்னன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, அவ இந்த மாதிரி வெளியில போறது அவள் உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, தயவு செஞ்சு அவ எங்க போனா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, அப்படியா, ஏன் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க நேத்து நானும் ரேவதியும் வந்துட்டு கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய சித்தர் இருந்தாரு. அந்த சித்தர் என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு ரேவதியோட உயிருக்கு கல்யாண நாளுக்குள்ள ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, கண்டிப்பா ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ட்டு. உடனே ரேவதியை நான் அன்னையில இருந்தே பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் ரேவதியை எங்கேயுமே அனுப்பாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு இப்படி ரேவதிய தனியா அனுப்பியிருக்கீங்களே, ரேவதி இப்ப எங்க போயிருக்கா அப்படின்னு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகி, ஐயோ ரேவதி உங்களுக்காக ஒரு பைக்கு சர்ப்ரைஸ் ஏற்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் 2-3 நாளா ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, சோ அதுக்காக தான் அவ வந்து போயிருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அவ எந்த பக்கமா போயிருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அவ இந்த பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அங்கதான் போயிருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து அந்த கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒருத்தரை பாக்குறாங்க. அவர் வந்துட்டு நேரா ரேவதியை பார்க்க, ரேவதி அந்த பையனை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, டேய் ஃப்ராடு, நீ தானடா இது,
பொண்ணுங்களுக்கு எதிராக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தே, அது நீ தானே? இவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிரியே வந்து நிப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே உன்னை நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு முருகன் சொல்றாரு, ஏய், தனியா வந்து மாட்டிக்கிட்டு எவ்வளவு தைரியமா பேசுற? இங்க பாருடி, உன்னால எனக்கு வேலை போச்சு, என் மானம் போச்சு, வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன மோசமா பேசுறாங்க, உன்னால எனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்காம போயிட்டு, ரொம்ப புத்திசாலி மாதிரி என்ன மாட்டி கொடுத்தியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஏய், நீ என்ன பெரிய நல்ல வேலை பண்ண மாதிரியும் ஒன்ன நான் காட்டி கொடுத்து நீ செஞ்ச நல்ல வேலையை தடுத்த மாதிரியும் பேசுற? நீ எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்க. ஒவ்வொரு பெண்ணும் தான் பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கடைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு பார்த்தா நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க. உன்னை வந்துட்டு நான் சும்மா விடணுமா? உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே நான் அதிகாரிங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு போன் எடுக்க, அப்ப முருகன் டக்குன்னு போனை பிடுங்கி தூக்கி வீசுறாரு. இத பார்த்துட்டு ரேவதி சொல்றாங்க, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு பின்னாடி டக்குன்னு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்ன அப்படின்ட்டு. அதுக்கு முருகன் சொல்றாரு, உன்னால தாண்டி இன்னைக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், உனக்கு தரமான பதிலடி கொடுக்கணும்ல. இந்த மாதிரி ஊருக்கு 2 பேர் கிளம்பிட்டீங்க அப்படின்னா எங்க வேலையெல்லாம் என்ன ஆகுறது? அதனாலதான் உன்னை காலி பண்ணலாம் அப்படின்னு உன்னை தூக்குறதுக்காக வந்திருக்கோம். கரெக்டா நாங்க பிளான் பண்ண பிளான்ல நீ வசமா சிக்கிட்டடி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, என் ஹஸ்பண்ட பத்தி உனக்கு தெரியாது, கண்டிப்பா அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எங்க போனேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாரு, உனக்கு கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. இதை கேட்டதும் அவ சொல்றா, ஏ, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறியா அப்படின்ட்டு ரேவதியோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சு அந்த காருக்குள்ள தூக்கி போடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பக்கமா வராரு கார் கொண்டுகிட்டு. அப்ப இன்னொருத்தன், டேய், அவன் வந்துட்டான்டா, வாட சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா போயிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட இந்த போட்டோல உள்ள பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு தம்பி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணும், எங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கண்டிப்பா அந்த முருகனால ஏதோ ஒரு வகையில ஆபத்து வந்திருக்கு, ஆனா அவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு குடோனுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. யாரு வந்துட்டு ரேவதியை கடத்திருப்பா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்ம ஹீரோவுக்கு இல்ல. நம்ம ஹீரோ எப்படி ரேவதிய காப்பாத்த போறாரு, அந்த முருகனால ரேவதிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறதுதான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நம்ம பண்ற இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு சரியா கேக்குதா? இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு சரியா கேட்கல, வேற ஏதாவது மைக்கு யூஸ் பண்ணுங்க, வேற ஏதாவது ஒரு வீடியோவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? உங்களோட ஐடியா நமக்கு முற்றிலும் வரவேற்கப்படுகிறது. ஐடியா என்னமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கும் நம்ம அரும்பு டாக் சேனலோட வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்களும் வந்துட்டு நம்மளோட சேனல்ல சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்றது, என்ன சேலரி அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரே கதையில பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் கதையில என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போற ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.